அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்கு அடுத்த 2 மாசம் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் எப்படி இருக்க போகுது இதைத்தான் பார்க்க போறோம். இது நாள் வரைக்கும் குரு நல்ல கதியில இருந்துட்டு அக்டோபர் 9ஆம் தேதியில வக்ரமானாரு. சனி வக்ரமாயிருக்கு. அது இல்லாம புதன் சுக்கிரன் எல்லாம் இடம் மாறி இருக்கு. சூரியனும் இடம் மாறி இருக்கு. செவ்வாயும் கடகத்துல உட்கார்ந்து இருக்காரு. இதெல்லாம் அமைப்பையும் பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த 2 மாசங்கள் எப்படி இருக்க போகுது? இவ்வளவு நாள் பண வரவில் இருந்த தாமதம் மெதுமெதுவா விலகும். வேலை இல்லைன்னா பதவிகள் கிடைப்பதில் இருந்த தடை கொஞ்சம் விலகும். ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும், அதுவும் இப்ப முடிய போகுது. நவம்பர் மாசம் 15ஆம் தேதி சனி வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ சனி வக்ரம் அடையறதுல இருந்து அரசு வழியில எதிர்பார்த்த அனுகூலம் விரைவில் கிட்டும். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், அந்யோன்யம் இருக்கும், சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் ஏற்படும். திருமணத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த உங்க வீட்டுல விரைவில் திருமணம் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். நிறைய வைத்தியங்கள் செஞ்சு, நிறைய பரிகாரம் செஞ்சு குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்துல கரு உருவாகிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு உருவாகும். இந்த இடைப்பட்ட ஒரு 6 மாசத்துல சில நெருக்கடியான சூழ்நிலைகள் காரணமாக மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி பேசி நிறைய பேருடைய நட்பை நீங்க இழந்திருப்பீங்க. இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். பேச்சுல இனிமை கூடும். கொஞ்சம் சாமர்த்தியமா பேசி காரியம் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் உருவாகும். கோபங்கள் குறையும். நினைச்சதெல்லாம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும். பல வழிகள்ல பணம் தேடி வரும். வீடு மனை வாங்கலாம் அப்படிங்கிற ஆவலும் கூட சேர்ந்துக்கிறோம். இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மற்றும் டிசம்பர் மாசத்துல நடக்கக்கூடியது. குறிப்பா சமீப காலங்கள்ல உங்களுக்கு நிறைய செலவானதை ஈடுகட்டும் விதமா நீங்க எங்கேயாவது பணம் எதிர்பார்த்திருந்தா அந்த பணம் உடனடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக கடன் எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இல்ல அப்படின்னா நீங்க கடன் வாங்கின இடத்துல கடன்ல ஒரு பகுதியை நீங்க கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். குறைஞ்ச வட்டிக்கு கடன் கிடைக்கவும் வாய்ப்பு உருவாகும். நிறைய எதிரிகள் பிரச்சனை இருந்திருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் மாறும். பிரச்சனை கொடுத்த நபர்கள் இனிமே கொஞ்சம் அவங்களாவே விலகுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி அவங்களே விலகிடுவாங்க. நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு உருவாக போகுது. அதை தொடர்ந்து இவ்வளவு நாள் உங்களுக்கு மனசுல உருவான அந்த இறை சிந்தனை உங்களை நிறைய ஒரு நிம்மதியும் திருப்தியும் கொடுத்து நாம இவ்வளவு நாள் கடவுளை வேண்டினது வீணா போகல அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். புதுசா வேலை தேடினவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல இருக்கிற இடம் மாறணும்னு நினைச்சவங்களுக்கும் இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு உருவாக்கி தரும். உங்களுடைய உயர் அதிகாரிகளாலோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்களாலோ இத்தனை நாள் இருந்து வந்த சில மனக்கசப்புகள் இல்லைன்னா கொஞ்சம் நெருக்கடிகள், கொஞ்சம் சங்கடங்கள் எல்லாம் இப்ப மாறப்போகுது. எப்படி மாறப்போகுதுன்னா, ஒண்ணு அவங்க இருக்கிற இடம் விட்டு மாறுவாங்க, டிபார்ட்மெண்ட் மாறுவாங்க, இல்லைன்னா நீங்க மாறுவீங்க. சோ மொத்தத்துல அவங்களால இருந்த தொல்லை இப்ப முடிய போகுது. குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய இந்த வக்கர காலத்துல சனியோட வக்கரம் தீரும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா, ஆளுமை திறன் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. சகோதரிக்கு திருமணம் செய்யலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அதுவும் நடக்கும். மொத்தத்துல உங்க குடும்பத்துல ஒரு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கோயிலுக்கு போலாமா நினைச்சிருந்தீங்கன்னா அதுவும் நடக்கும். இதெல்லாம் ஜனவரி மாச எண்டுல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு வாங்கலாம்னு எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அதுவும் கிடைக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், இருந்தாலும் அத்தனைக்கும் நடுவுல நன்மைகளும் நடக்கும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதுசா உங்க இன்டீரியர் இந்த மாசத்துல போன மாசமே மாத்திருப்பீங்க, இல்லைன்னா இந்த மாசத்துல மாத்தலான்னு காத்திருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அந்த டயத்தை பயன்படுத்தி உங்களுடைய இன்டீரியரை நீங்க மாத்திக்கலாம். நிறைய கஸ்டமர் உங்களை மறுபடியும் தேடி வர ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய மதிப்பு வெளியே தெரியக்கூடிய காலம் அப்படிங்கிறது நவம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு பிறகு. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக ஆரம்பிக்கும். வேலை செய்யறவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. லாபமும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். புது ஏஜென்சி யாராவது எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மேசராசி இருக்கிறவங்க இப்ப உடனடியாக எடுக்கலாம். தேங்கி கிடக்க சரக்குகள் எல்லாம் பாதி வித்திருக்கும், இன்னும் கொஞ்சம் விற்கிறதுக்கு அடுத்த கட்ட ஏற்பாடுகள் நடக்கும். கெமிக்கல், கமிஷன், ஹோட்டல், ஃபைனான்ஸ் இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுவும் உங்களுக்கு சீராக வாய்ப்பு கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல எதுக்கு எடுத்தாலும் உங்களையே குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்த உங்க கூட இருக்கிறவங்க இல்லைன்னா உங்களுக்கு மேல இருக்கிறவங்க யாராவது
அனுசரிச்சு போவாங்க. இல்லைன்னா இதுக்கு மேல இவரை நம்ம சொல்ல வேண்டாம், சரியா செய்யுங்கன்னு உங்க ரேஞ்சுக்கு அவங்க இறங்கி உங்ககிட்ட வேலை வாங்குறதுக்கு உங்களை அனுசரிச்சு உங்ககிட்ட கொஞ்சம் மென்மையா நடந்துக்கிறதுக்கான காலங்கள் உருவாகுது. மொத்தத்துல உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, பணம், கௌரவம் மற்றும் தொழில லாபம், குடும்பத்துல அமைதி, இது எல்லாமே நவம்பர் 15 தொடங்கி இந்த வருஷ கடைசி வரைக்கும் உங்களுக்கு மெதுவா நடந்துகிட்டே இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் முடியற வரைக்கும் நடக்கும். நல்ல விதமா நீங்க இந்த டயத்தை என்ஜாய் பண்ணு. சில விஷயங்கள் உங்களுக்கு மாறுது அப்படின்னா அது உங்க ஜாதகத்தை பொறுத்து மாறும். நாம ராசிக்கு தான் சொல்லியிருக்கோம். லக்னத்தை பொறுத்து மாறலாம், தசாபுத்தியை அனுசரிச்சு மாறலாம், கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய வேற சில விஷயங்கள் மாறலாம். உங்க ஜாதகத்துக்கு மிக சரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.